ஹால் எல்லாருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கு டியூஸ்டே விளாக் என்னன்னு பார்த்துடலாங்க. இன்னைக்கு ஏகாதேசி, அதாவது விரதம் இருக்கிறவங்க நாளைக்கு விரதம் இருப்பாங்க. இன்னைக்கு ஏகாதேசி சாயங்காலம் கோவில் அபிஷேகம்லாம் உண்டு. இன்னைக்கு என்னென்ன சமைக்க போகிறேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். எல்லாருக்கும் நல்ல பொழுதாக எல்லாருக்கும் அமையணும். ஒவ்வொரு பொழுதும் எல்லாருக்குமே நல்ல நாளாக அமையணுங்கிறத மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். நம்ம பொதுவாகவே நாம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறதோட அடுத்தவங்க நல்லா இருக்கும்னு நினச்சாலே கண்டிப்பாக நம்ம நல்லா இருப்போங்க. அதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும். நம்ம நினைக்கிற எண்ணங்கள் கண்டிப்பாக தெய்வம் நம்மளுக்கு துணையாக தான் இருக்கும். எப்போதும் நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கட்டும். இன்றைக்கி என்ன சமையல் பார்த்துடலாம் வாங்க. ஊரில் நைன்னு மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குங்க. உங்கள் ஊரில் எப்படி மழை பெய்யுதா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி 2-3 நாளைக்கு மழை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நசன் மழை பெஞ்சிட்டு ரோட்டு வாசலில் பக்கம் போக முடியாமல் அப்படி இருக்குது. அப்படி ஒரு மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி பீன்ஸு, கேரட்டு கறி, பீக்கங்காய் துவையல், பருப்பு ரசம், இதான் இன்றைய மெனு. காலம்பரை தோசை ஊற்றி சாப்பிட்டாச்சு. அரிசிலாம் எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன் சமையலுக்கு. நம்ம சமையல் பண்ணுறோன்னா நம்ம முன்னாடியே எல்லாம் ரெடி பண்ணிட்டோன்னா நம்ம அரை மணி நேரம் போகிறோங்க சமைக்கிறதுக்கு. சமைச்சிட்டு வந்துடலாம். எல்லாம் நறுக்கி ரெடி பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். வாங்க நம்ம 1 by 1 பார்க்கலாம். டீ போட்டாச்சு. நல்லா மழை பெய்கிறதுக்கு அதுக்கும் நல்லா சுட 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 நம்ம எப்போதுமே டீ குடிக்கிற வழக்கம். இந்த மாதிரி சமயத்தில் நல்லா ஆவி பறக்க டீ குடிச்சிக்கிற செமையாக இருக்கும். அதோட சுக்குமல்லி காஃபி போட்டு குடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சனிக்கு இந்த இருமல்லாம் இருந்ததுன்னா நல்லா இதாக இருக்கும். சுக்குமல்லி காஃபி. அப்புறம் பருப்பு வேக வச்சுருக்கேன் ரசத்துக்கு. நல்லா மசிச்சு வச்சா ரசத்துக்கு ஊற்றினோம். ரசம் கொதிக்குது. சாதம் வச்சுட்டேன். பீன்ஸு கேரட்டு நறுக்கி அப்படியே உப்பையும் போட்டு வேக வச்சாச்சு. அப்படியே தாளித்து கொட்டினா கறி ரெடி ஆகிடும். அப்புறம் ரசத்துக்கு நல்லா தக்காளி பழத்தை போட்டு புளி கொஞ்சமாக எடுத்து பச்சை மிளகாய் சாம்பார் பொடியெல்லாம் போட்டு நல்லா தலதலான்னு கொதிச்சிட்ருக்கு. இந்த மாதிரி நல்லா கொதித்து வற்றி வர வரைக்கும் நீங்கள் அதுக்கப்புறம் பருப்பு தண்ணியை ஊற்றி வைங்க. ரசம் அமையாதவங்களுக்கு கூட அட்டகாசமான சூப்பரான கல்யாண ரசம் மாதிரி அப்படி ஒரு சூப்பராக இருக்கும். அடுத்தது நம்ம பாத்திரங்கள்லாம் கிடக்கு எல்லாம் முடிச்சுட்டு மொத்தமாக தேய்ச்சிக்கலான்னு வச்சுட்டேன். அப்படியே வெந்துருச்சு காய். அப்படியே எடுத்து வச்சுட்டு அப்படியே தாளித்து கொட்டினா அவ்வளோதான். ரசம் ரெடி. தாளித்து கொட்டிடணும். நெய்யை விட்டு ஜீரகம் கடுகு பெருங்காயெல்லாம் வதக்கி வச்சாச்சுங்க. சட்னிக்கு ஆறுனதுக்கப்புறம் அரைக்க வேண்டியது தான். உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகாய் இதெல்லாம் போட்டு வறுத்து வச்சுருக்கேன். சாதம் ரெடி. பாத்திரங்கள்லாம் தேய்ச்சி இன்றைக்கி சீக்கிரம் முடிஞ்சிருச்சு பாருங்கள். தாளித்து கொட்டி தேங்காய் பூலாம் போட்டு ரெடி பண்ணியாச்சு. கறியானது ரெடி. மொத்தத்தை சமையலே முடிச்சாச்சு. எடுத்து வச்சுட்டு பார்த்துருவோம் என்ன சமையல் அப்படிங்கிறத. பீக்கங்காய் துவையல், பீன்ஸ் கேரட் கறி, பருப்பு ரசம், ஆவி பறக்க சாதம், அப்புறம் எப்பவும் போல் மோர். இதான் வீட்டு சமையல். இன்றைக்கி சாயங்காலம் ஏகாதசி கோவில் போகலான்னு பார்த்தா போக முடியலைங்க. மழை கொட்டிட்டு விடாமல் பேஞ்சிட்டே இருக்குது. எல்லா ஊர்லேயும் பெய்யுது. அப்புறம் நைட்டு டிஃபன் தோசை தாங்க. மீதி பீக்கங்காய் சட்னி இருந்தது. அதனால் சட்னி தொட்டு சாப்பிட்டாச்சு. இன்றைக்கி நைட் டிஃபன் வேலை ஒர்க்கு முடிஞ்சுது. அப்புறம் எப்பவும் போல் பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சி நம்ம ரொட்டீன் ஒர்க்கை பார்க்கணும். பாருங்கள் சட்னி இவ்வளோ சட்னி மிஞ்சி போச்சு. பீக்கங்காய் சட்னி நைட்டோட கொட்டினுங்க. நைட்டு வச்செல்லாம் சாப்பிடக்கூடாது. மீதி இருக்கிறதெல்லாம் ஒத்துக்காட்டு. டிஃபன்லாம் முடிச்சாச்சு. பாத்திரங்கள்லாம் தேய்ச்சி பால் காய்ச்சி அந்த இம்யூனிட்டி பால் தாங்க இந்த பொடி. ஃப்ரெண்டு அவங்க கொடுத்த பொடி. அதுக்கு ஒரு லிஸ்ட்டே கொடுத்துருக்காங்க. பண்ணி நீங்களே வீட்டில் பண்ணலான்ட்டு. அதுக்கு 3000 ரூபா ஆகும். அதில் எல்லா பொடி லிஸ்ட்டு கொடுத்தாங்க. அந்த லிஸ்ட்டே உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன் பார்த்துக்குங்க. அதை எல்லாத்தையுமே நம்மளே வீட்டில் வறுத்து எண்ணெயெல்லாம் விடாமல் அப்படியே வறுத்து மிக்சியில் பொடி பண்ணால் போகிறோன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த சுக்கெல்லாம் வரும்போது கல்லால் நசுக்கிட்டு தான் பண்ணணும். ஆனால் இப்போ மிக்சிலாம் எல்லாமே பொடி பண்ணுற மாதிரி மிக்சிலாம் வந்திருக்குன்னாங்க. அந்த மாதிரி உங்கள்கிட்ட மிக்சி இருந்தால் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். பாருங்கள் இன்றைக்கி சூப்பராக ஒரு திரட்டிப்பால் எங்கள் வீட்டில் அவர் பண்ணார். அவங்க ஃப்ரெண்டு மாடு கன்று போட்டிருக்குன்ட்டு ஃபஸ்ட்டு சீம்பால் கொடுத்தப்ப ஒரு திரட்டிப்பால் பண்ணோம். இப்போ பாருங்கள் அப்படியே சூப்பராக இருக்குது பாருங்களேன். அப்படியே நம்ம கடையில் வாங்குற அதே திரட்டிப்பால் அதே மாதிரியே பண்ணாங்க. சூப்பர் டேஸ்ட்டு. எனக்கு அவ்வளோக்கா திரட்டிப்பால் பிடிக்காது. சாப்பிட்டோன்னே அப்படியே ஒரிஜினல் ஆவின், இந்த மெட்ராஸில் நாங்கள் வாங்குவோம் அந்த ஆவின் திரட்டிப்பால், அதே டேஸ்ட்டு சுவை செமையாக இருந்தது. இன்றைக்கி டியூஸ்டே விளாக் முடிச்சுக்கலாம். நாளைக்கு வெட்னஸ்டே விளாக் பார்த்துக்கலாம். எல்லாருக்கும் நாளைக்கு நல்ல நாளாக அமையட்டும்.
வாழ்க வளமுடன். ஸ்வீட் ட்ரீம்ஸ், நல்ல கனவுகளாக எல்லாருக்கும் வரட்டும். நாளைக்கு மார்னிங் ரொட்டீன் ஒர்க் நாளைக்கு பார்க்கலாம். பாய், குட் நைட்.